அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய போராட்டம் என்பது வந்து நான் குளத்தூர் மணி எல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் போய் பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு விடுதலை புலிகளுக்காக அந்த தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக திராவிடர் விடுதலை கழகம் எடுத்துக்கிட்ட போராட்டமெல்லாம் மிகப்பெரிய போராட்டம். அப்போது எல்லாம் கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் ஒன்றா இருந்த சமயத்தில் தான் போய் அந்த இராணுவ ராரியை மடக்கி பிடிச்சதாக கேள்விப்பட்டேன். அந்தளவு நெஞ்சுரம் மிக்கவர்கள். இங்கு அதில் என்ன பெரிய விஷயம்னா, ஐயா பெரியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். பெரும் பணக்காரர், மாபெரும் பணக்காரர். பணக்காரரை தாண்டி அந்த ஒரு இந்த கோயிலில் முதல் பரிவட்டம் கட்டுறது, முதல் மரியாதை அப்படின்னு நல்லா சொல்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். எனக்கு நிறையா சொந்தக்காரங்க ஈரோட்டு பக்கம் இருக்கிறாங்க. அங்கே போனால் எங்கள் மச்சான் ஊர்களுக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் வந்து பெரியாருக்கு ஒரு தோட்டம் இருந்துருக்குது. யாரை கேட்டாலும் ஐயா இது பெரியார் தோட்டங்க. அந்த காலத்தில் இந்த பிகினிங்கில் வந்து இப்போ ஜாதி பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. இது நாய்க்கிற தோட்டங்க, அது பாருங்கள் அது கூட நாய்க்கிற தோட்டங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்த பெரியார் இறங்கி வந்து இந்த மக்களுடைய வரிகளை புரிந்து கொண்டு அதற்காக போராடினார் அப்படிங்கிறது வந்து அருமையான விஷயம்.